வணக்கம். ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ல பாத்தீங்கன்னா ஃபீ பேமெண்ட்டை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் வேல வந்து ஃபீஸ் பேரண்ட்ஸ் வாங்கிட்டு வருவான், ஃபுல்லா எவ்வளவு கட்டுறான்னு தெரியாது, அதை ஹேண்டில் பண்றது, ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அதை வந்து கேரி பண்றதுலயும் பயங்கர ப்ராப்ளம் இருக்குது. அதையும் தாண்டி சம்டைம்ஸ் படிக்கிறத தாண்டி கியூல போய் நின்று ஃபீஸை பே பண்றதுக்கு நின்று இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் சால்வ் பண்றதுக்கு நம்ம டிஜிட்டலா பே பண்றதுக்கான சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். நம்ம காலேஜில் வந்து நீங்க பேமெண்ட் வந்து நம்மளுடைய எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் மூலமா அதை பே பண்ணலாம். அந்த பே பண்றதுக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம். நெட் பேங்கிங்ல பே பண்ணலாம், அல்லது டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணலாம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணலாம், அது வந்து யூபிஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது மூலமாகவும் பே பண்ணலாம். அதுல பாத்தீங்கன்னா பே பண்றது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்க போட்டு நம்பர் போட்டீங்கன்னா லாகின் ஆனீங்கன்னா போதும், இமீடியட்டா உங்களால பே பண்ணி தர முடியும். இது ஒரு ஆப்ஷன். சம்டைம்ஸ் எங்களால ஃபீஸே பே பண்ண முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா நம்ம வந்து ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் மூலமா ஒரு ஃபீ ஃபினான்ஸ் ஆர்கனைசேஷன் மூலமா எம்ஓஇ சைன் வச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஃபீஸை நீங்க ஒரே டைம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருடைய ஃபீஸ் 80,000 rupees per year இருக்குது அப்படின்னு சொன்னா, அதைய ஒரே ஷாட்ல கட்ட முடியாம போச்சுன்னா அதை பிரிச்சு கட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸை நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 10 months எடுத்துக்கிட்டீங்கன்னா 80,000 rupees 8,000 வந்து மந்த்லி இந்த மாதிரி பிரிச்சு கட்டுறதுன்னு சொல்லி இப்போ யோசிச்சுமே மைண்ட்ல என்ன ஓடிச்சுன்னா, இது வந்து இஎம்ஐ ஆப்ஷன், இதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமில்ல அப்படின்னு உங்க மைண்ட்ல ஓடலாம். ஆக்சுவலா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா அது நீங்க பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, காலேஜே அதைய பேர் பண்ணிக்குது. இது எதுக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய படிப்பு அப்படிங்கிறது வந்து அவனோட கெரியருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து ஃபீஸ் கட்ட முடியலைங்கிறதுனால, நல்லா படிச்சு என்ரோல் ஆகி காலேஜ் வந்துட்டீங்க, பட் உங்களால ஃபீஸ் கட்ட முடியாத காரணத்தினால டிராப் அவுட்டோ ஏதோ ஆயிடக்கூடாதுங்கிறதுக்கும், பேரண்ட்ஸ்க்கு அந்த பர்டன் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் நாங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். மோர் தேன் தட், நாங்க காலேஜுக்கு வரல, எங்களுக்கு போர்ட்டல் யூஸ் பண்ண தெரியல, பட் நாங்கள் ஃபீஸ் பே பண்ண ரெடியா இருக்கும். லைக் நம்ம இப்போ கேஸ் கனெக்ஷனோ அல்லது ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லோ கட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நிறைய ரெக்குயர்மெண்ட் வந்ததுனால அதுலயும் நாம கிரியேட் பண்ணிருக்கோம். லைக் ஜிபே அல்லது ஃபோன்பே அல்லது உங்களோட பிம் அப்ளிகேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி ஒரு பில்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில்லோ ஒரு கேஸ்க்கான பில்லோ பே பண்றீங்களோ அந்த மாதிரி கூட பே பண்ண முடியும். சிம்பிளா பில்ஸ் அண்ட் பேல போய் சர்ச் பண்ணீங்க ரத்னம் காலேஜ் அப்படிங்கிற பேரை லிஸ்ட் ஆகும். அதை லிங்க் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் போட்டீங்கன்னா என்னென்ன ஃபீஸ் வேணும் அந்த ஃபீஸை செலக்ட் பண்ணி நீங்க பே பண்ணிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அந்த போர்ட்டல்ல அப்டேட் ஆகிடும். இது ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். பேரண்ட்ஸுக்கு வந்து இந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கிட்ஸுக்கான ஜேர்னி வந்து இன்னும் பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.